வணக்கம். 49க்கான விடை விளக்கங்கள். கடலில் பயணம் செய்யும் கப்பல் ஒன்று பெரிய ஆற்றினுள் புகும்போது கப்பலுக்கு யாது ஏற்படும்? கடலில் மூழ்கி இந்த மட்டத்தை விட ஓரளவு மேலே செல்லும். கடலில் மூழ்கி இந்த மட்டத்தை விட ஓரளவு கீழே மூழ்கும். கடலிலும் ஆற்றிலும் ஒரே அளவில் மூழ்கி இருக்கும். இப்ப காற்றுக்காங்க கடலில் பயணம் செய்யும் ஒரு கப்பல் பெரிய ஆற்றினுள் போகும்போது கப்பல் யாது என்ன ஏற்படும்? உதாரணத்துக்கு இரண்டு குவளை எடுத்து அல்ல தண்ணி நிரப்பணும். இந்த முதலாவது குவளையில உப்பு நீரும் ரெண்டாவது குவளையில சாதாரண நீரையும் போடணும். பிறகு இதுக்கு மேல முட்டை போடணும். இதுல முட்டை போட்டோம்னா கீழே அமிழும். இதுக்கு மேல போட்டோம்னா அப்ப மிதக்கும். அதே மாதிரிதான் கடல் உப்பு தண்ணி, ஆற்று தண்ணி, சாதாரண தண்ணி. அப்ப பார்ப்போம். கடலில் மூழ்கி இந்த மட்டத்தை விட ஓரளவு மேலே செல்லும். ஆற்றுல கீழே மூழ்கும். கடல்லாம் மேல என்னது மேலே வரும். அப்ப இந்த விட வராது. அடுத்தது இரண்டாவது விட கடலில் மூழ்கி இருந்த மட்டத்தை விட ஓரளவு கீழே மூழ்கும். சரி, கடலில் மூழ்கி இருந்த மட்டத்தை விட ஓரளவு இந்த ஆற்றில் உள்ள கீழே. அப்ப இதுக்கு விட இரண்டாவது. நன்றி.